ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணலாம், அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம், எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன ஆப், இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இது ரிலேட்டடான வீடியோஸாக ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். வாங்க அது என்ன ஆப், எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா extracaptcha.com சொல்லிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா அதை கிளிக் பண்ணிங்க டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். வந்து டேரெக்டாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே extracaptcha சொல்லி ஏபிகே இருக்கும், ஜஸ்ட் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்டு போய் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சைனப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துறேன். நான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுடைய மொபைல் நம்பர் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஓடிபி, அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்கும், உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு ஆப்ஷன் கேட்கும். பட் ரெஃபரல் கோடு நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த ரெஃபரல் கோடு. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து அந்த கோடு என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா ரெஃபரல் கோடு போடுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாகவே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக விடாதீங்க. ஏன்னா அந்த ரெஃபரல் கோடு போடுறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சைனப் போனஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் என்னோட ரெஃபரல் கோடு லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரல் கோடு என்ட்ரி பண்ணி நீங்கள் டேட்டா அக்ரியன்ஸ் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நான் டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டேன் இந்த ஆப்பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு 4 விதமான ஒர்க்கில் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலிமா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ச்சா கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடு இருக்குது, அந்த ஆடு வாட்ச் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஸ்க்ராட்ச் கார்டு சொல்லியிருக்கோம், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா வந்து சைன் அப் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் இருக்குது, ஜஸ்ட் வந்து நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 20 காயின்ஸ் 2 காயின்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் கலெக்டிட் சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்துச்சு ஒரு சின்ன ஒரு ஆடு வரும், அந்த ஆடு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்துக்கலாம். பேக் வந்து திரும்ப நம்ம ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு 5 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கீழே கலெக்டிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 காயின்ஸ் கிடச்சிரும். பட் கீழே டபுள் இட் 2x சொல்லியிருக்கு. அது வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று போகும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆட் போயிட்டுருக்கோம். அந்த ஆடு கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 10 காயின்ஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? அது மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆட் பார்க்கறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 காயின்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 20 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் காயின்ஸை ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா ஒர்க் இருக்குது. ஜஸ்ட் வந்து கேப்ச்சா நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக, ஒர்க் பண்ண வேண்டியதாக. ஓகேங்களா? அதில் இருக்க மாதிரி சேம் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி பண்ணவே போதும். ஓகே, இப்போ நான் செக்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 காயின்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா? ஒரு சின்ன ஆடு வரும், அந்த ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இன்னொரு ஆடு இருக்குது, நான் அதை கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். கேப்ச்சா இருக்குங்க. ஓகே, 4 லிட்டர். ஓகே, இந்த கேப்ஷன் நான் ஃபில் பண்ணி ஜஸ்ட் செக் கொடுக்குறேன். இதுக்கும் 4 காயின்ஸ் கிடைக்குது. நீங்கள் கீழே டபுள் இட் 2x சொல்லியிருக்கேன், இது கொடுங்க. ஒரு ஆடு ஒன்று போயிட்டுருக்கோம். இந்த ஆடு கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ ஒன்று வரும். அந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பேக் வந்துடும். ஓகேங்களா? மேலே ஒரு சர்க்கிள் போய்ட்டு அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபுல் ஆகிட்டோன்னே பேக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு
8 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க 44 காயின்ஸ் ஓவராலாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தா 2 மெத்தட் சொல்லிவிட்டேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது இந்த மாதிரி ஆட் போயிட்டுருக்கு. அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லாக ஒரு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வரைக்கும் பாருங்கள். மேலே ஒரு ஏரோ வரும். அந்த ஏரோ வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆட் பார்க்குறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆட் போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ள ஆட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் வந்துடுங்க. அப்படி பேக் வந்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று காயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, மேலே வந்து பாருங்கள் சர்க்கிள் போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி ஆடு கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஜஸ்ட் அந்த ஏருக்கு இது பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 54 காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 3 மெத்தடில் நான் சொல்லிட்டேன் எப்படி காயின் ஏர்ன் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு, ரெண்டாவது கேப்சா, மூணாவது பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் பண்ணுறது மூலிமா. ஓகேங்களா? இது 3 மெத்தடில் நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண காயின்ஸ் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ரெடீம் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 54 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபால் மூலிமா, அமேசான் கோட் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஈஸியாக இருக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேபால். உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைனா வந்து நீங்கள் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோ பார்த்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பேபால் கூட லிங்க் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வித்ட்ரா பண்ணுறது 9000 காயின்ஸ், அதாவது 9000 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வித்ட்ரா கொடுக்க முடியும். 9000 காயின்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா $1. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு 2 மினிட்ஸில் நான் 54 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஒரு நாளைக்கு உட்காந்தாவே போதும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 9000 காயின்ஸை ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9000 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அதோட ஈக்குவல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா $1. ஓகேங்களா? $1 இப்போதைக்கு 74 ரூபீஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து மந்த்லி மாதத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் 30 டேஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 30 டேஸ்க்கு முடிஞ்ச பேர் கூட நீங்கள் வித்ட்ரா கொடுங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1 லட்சம் காயின்ஸ் 2 லட்சம் காயின்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு $10 $15 உங்களுக்கு மொத்தமான பேர் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து வித்ட்ரா ப்ராசஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன். பேபால் மூலிமா நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறேன். இப்போ பாருங்கள் டெய்லி போனஸ் இதில் வந்து கிடைக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி வந்து பாப்பப்பில் இருக்கும். அந்த பாப்பப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாமே போதும். ஒரு 5 to 10 செகண்ட் வந்து ஒரு ஆடு வரும். அந்த ஆடு கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும். டெய்லி போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மெத்தட்லாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் எப்படி பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஃப்ட் சைடுக்கு 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்வைட் அண்ட் வின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய வந்து ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காப்பி ஆகிடும். ஜஸ்ட் ஷேர் நம்பரில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க்ஸை கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபர் கூட அவங்க என்ட்ரி பண்ணி வந்து சைன் அப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலும் அதுக்கான கமிஷன் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் ரெஃபர் மூலிமா மெத்தடில் நீங்கள் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன மெத்தடில் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மணி எப்படி ரிடீம் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ரிடீம் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரெஃபர் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணணும், எல்லா விஷயம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுப்பேன். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.